ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பண்ண சாக்கோ கேக் எப்படின்னா, ஒரு ட்ரையான ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் எல்லாமே அளவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு, கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம், அது ஒரு டம்ளர். அது கூட ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை, அது கூட ஒரு 1/4 டம்ளர் வந்து பேக்கிங் சோடா. 1/4 டம்ளர் அது கூட அதோட கம்மியாக போதும். ஒரு 3 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சமையல் சோடா, 1/4 டம்ளர் சாக்லேட் பவுடர். இது கூட ஒரு 1/4 டம்ளர் மைதா மாவு சேர்க்கும்போது தான் வந்து எல்லாமே நல்ல சேர்ந்து வரும். அதுக்காக அப்படி இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர் தயிர், ஒரு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளருக்கு கம்மியாகவே பால் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் வச்சும் பிளெண்ட் பண்ணலாம். இது கூட ஸ்பாஞ்சாக வர்றதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்தா போதும். நல்லெண்ணெய், தேங்காய் எதுவும் சேர்த்துடக்கூடாது. நார்மலாக மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணாலே போதும். பிளெண்டர் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான், அதுக்கு மிக்ஸி போதும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், அது கூட சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அது 2 ஸ்பூன், 2 சொட்டு அந்த மாதிரி விட்டுட்டு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் அந்த மிக்ஸ் பண்ண மாவை சேர்த்துடலாம். இது இங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு குக்கரில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சு நல்லா சுட ஏறிட்டு இருக்கட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த சாக்லேட் இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கேஸ்கெட் போடாமல், வெயிட் போடாமல் மூடி வச்சிடலாம். ஒரு 25-30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே தான் வச்சுருந்தேன், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலை. இன்னொரு சைடு வந்து சாக்லேட் க்ரீமுக்காக வேண்டி வெண்ணெய், பட்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் சாக்லேட் பவுடர், ஜீனி திரிச்சது ஒரு 3 ஸ்பூன், இல்லைனா ஐசிங் சுகர், கொஞ்சோண்டு பால், இவ்வளவும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 கொதி வராப்பில் கொதிக்க வச்சா போதும். அப்படி இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிடலாம். இந்த சைடு வந்து வெந்துட்டா அப்படின்னு பார்த்தோம், வெந்துடுச்சு. வெந்தாலும் உடனே டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் தட்டில் கவுத்தணும். இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. இந்த சைடு ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீம் டபுள் பாயிலிங் மெத்தடில் எதுக்கு பண்ணணும்னா அப்போ தான் கருகாமல் வரும். டபுள் பாயிலிங்னால் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிட்ருக்கிறதுல இன்னொரு கிண்ணத்தில் அப்படியே வச்சு வேக வைக்கிறது தான் டபுள் பாயிலிங் மெத்தடு. இட்லி கொப்பரைக்குள்ள போல் அந்த மாதிரி. இந்த மாதிரி அழகாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஜெம்ஸு, கடையில் கிடைக்கிற சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லைனா வேஃபர் பிஸ்கெட்ஸு இதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பாஞ்சே சூப்பராக வந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இன்னும் எங்கள் ஸ்ரீதர் வந்து இதுக்கு மேலே இன்னும் ஐசிங் சுகர்லாம் இன்னும் அவனுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் பிடிக்கும். அதனால் ஐசிங் சுகர்லாம் நிறைய போட்டு இனிப்பாக பண்ணுறான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்து பார்ப்போம். ரொம்ப அழகாக வந்திருந்தது. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் பிளெண்டர்லாம் தேவையே இல்லை, மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு, ராகி சத்து மாவு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இதை வச்சு பண்ணின ஒரு கேக் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதுமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.